ஹலோ ட்ரேடர்ஸ், இன்னைக்கு வீடியோவில் எப்படி ட்ரேடிங் மூலிமா லாஸ்ட் 3 மந்த்ஸில் நான் 5.5 lakhs மணி மேக் பண்ண அப்படிங்கிறத இன்டெப்த்தாக பார்க்க போகிறோம். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி நான் எந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸ் டெப்ளை பண்ணுறேன், எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுற ஒரு நாளைக்கு மார்க்கெட்டில், எவ்வளோ சார்ஜஸ் நான் ஓவராலாக ப்ரோக்கருக்கு கவர்மெண்ட்டுக்கு நான் பே பண்ணியிருக்கேன், எவ்வளோ நம்பர் ஆஃப் ட்ரேட்ஸ் எடுத்திருக்கேன் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஃபஸ்ட்டு ஜீரோதாவோட கன்சோல்குள்ளே போய்க்கலாம். ஸோ இதுதான் ஜீரோதாவோட அஃபிஷியல் கன்சோலு. வேறு இங்கே நீங்கள் செக் பண்ணிக்கலாம் என்னோட அக்கௌண்ட்டா அப்படிங்கிறத. ஒன்ஸ் அகைன் நான் ரெஃப்ரெஷும் பண்ணி காட்டிடுறேன். ஸோ தட் நீங்கள் கிராஸ் வெரிஃபை பண்ணிக்கலாம் வெதர் என்னோட அக்கௌண்ட்லேருந்து நான் இதை காட்டிட்டு இருக்கேனா அப்படிங்கிறத. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஈக்விட்டிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஈக்விட்டி இன்னைக்கு டேட் வந்து பார்த்தீங்கன்னா November 11. ஐ எம் கோயிங் டு ஷோ யூ P&L ஃப்ரம் August 1. அதாவது 2வது குவார்ட்டர் இந்த ஃபினான்ஷியல் இயரோட கம்ப்ளீட்டான ப்ராஃபிட் அண்ட் லாஸை ஈக்விட்டியோடது நம்ம பார்க்க போகிறோம் ஆக்சுவலாக. ஸோ இதை நம்ம லோட் பண்ணுறது மூலிமா யூ வில் பி ஏபிள் டு சி கிட்டத்தட்ட 1.56 lakh rupees ப்ராஃபிட் நம்ம புக் பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட 92,000 rupees ப்ராஃபிட் இன்னும் புக் பண்ணல. ஸோ டோட்டல் ப்ராஃபிட்ஸ் இது ரெண்டுமே சேர்த்து எடுத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2.5 lakh rupees ஈக்விட்டி மூலியமாக மட்டுமே பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே நம்ம யூஸ் பண்ண ஸ்ட்ராட்டஜி ஹை ப்ராபபிலிட்டி ட்ரேடிங் சொல்லுவோம். பேசிக்காக நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்தெந்த ஸ்டாக்கு எந்தெந்த இண்டெக்ஸ் அப் ட்ரெண்டுக்கு போக தயாராக இருக்குது, சைடு வேஸ்லேருந்து அப் ட்ரெண்ட் போக தயாராக இருக்குது, இல்லை டவுன் ட்ரெண்ட்லேருந்து அப் ட்ரெண்ட் போக தயாராக இருக்குது, இந்த மாதிரி ஸ்டாக்ஸை கண்டுபிடிச்சி வெரி மினிமல் ரிஸ்க் 5% to 10% ரிஸ்க் எடுத்து 3 months to 6 months ஹோல்டு பண்ணுறது மூலிமா நம்மளால 30% இருந்து 50% இருந்து 100% வரைக்கும் ரிட்டர்ன்ஸை கேப்சர் பண்ண முடியும். ஸோ இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி பிகினருக்கு ரொம்பவே சஜஸ்டடான ஸ்ட்ராட்டஜி. ஏன்னா இங்கே பார்த்துட்டிங்கன்னா நமக்கு ரிஸ்க் ரொம்ப ரொம்ப மினிமலு, ஜெயிக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கிற ட்ரேட்ஸை தான் நம்ம எடுப்போம். இப்போ நீங்கள் ஓவராலாக பார்த்தீங்கன்னா இங்கே கிட்டத்தட்ட எவ்வளோ ட்ரேட்ஸ் நம்ம புக் பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 9 10 10 ட்ரேட்ல 9 ட்ரேட் ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம், ஒரு ட்ரேட் லாஸ் பண்ணியிருக்கோம். இங்கே லாஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 1326 rupees லாஸ் காட்டியிருக்கு. இப்போ ப்ராஃபிட் வர ட்ரேட்ஸ் எல்லாம் பாருங்க, 40,000 ரூபா ப்ராஃபிட்டு, நான் ஃபர்ஸ்ட்லேருந்து வரேன், 60,000 rupees ப்ராஃபிட்டு, 4,676 rupees ப்ராஃபிட். ஸோ இதுலேருந்து உங்களுக்கு என்ன தெரிஞ்சதுன்னா, லாஸஸ் வரும்போது ரொம்ப சின்னதாக இருக்குது, ப்ராஃபிட்ஸ் வரும்போது ரொம்ப பெருசாக இருக்குது. இன்றைக்கி நிறைய பேர் ட்ரேடிங்குள்ளே வரவங்க அவங்களோட ப்ராஃபிட்ஸ் எல்லாமே ரொம்ப சின்னதாக இருக்கும், லாஸஸ் எல்லாமே ரொம்ப பெருசாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜியே இல்லாமல் ரேண்டமாக ட்ரேட் பண்ணிட்டு இருக்கிறனால தான் அவங்களால ஓவராலாக ப்ராஃபிட்டபிள் ஆக முடியல. இங்கே இந்த பர்டிகுலர் ஸ்ட்ராட்டஜியில் நம்ம கன்சிஸ்டண்டாக மணி மேக் பண்ணுறதுக்கான சீக்ரெட் ஒன்று தான், லாஸஸை ரொம்ப ரொம்ப மினிமலாக நம்மளால் வச்சுக்க முடியும், ப்ராஃபிட்ஸை மேக்ஸிமைஸ் பண்ண முடியும். இது ஒரு ஸ்விங் அண்ட் பொசிஷனல் ட்ரேடிங் மெத்தடாலஜி ஆக்சுவலாக. இதை பற்றி நீங்கள் ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணுன்னா மேலே ஒரு லிங்க் கொடுக்குறேன், அதில் பாருங்கள் ஸ்ட்ராட்டஜி என்னங்கிறது இன்டெப்த்தாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் ஆக்சுவலாக. ஸோ இப்போ இங்கே எடுத்த ட்ரேடே 10 தான். லாஸ்ட் 3 மாசத்துல நமக்கு புக் பண்ண ப்ராஃபிட்ல கட்டின சார்ஜஸ் பாருங்க, 299 rupees சார்ஜஸ் அண்ட் டாக்ஸஸ் அதர்ஸ் சேர்த்துனீங்கன்னா கிட்டத்தட்ட 800 rupees 700 to 800 rupees வருது. இதுவே நான் இன்ட்ராடேல இந்த ப்ராஃபிட் நான் பண்ணியிருந்தேன்னா கிட்டத்தட்ட நான் பண்ண 2.5 லட்ச ரூபாயில 50,000 ரூபாயிலிருந்து 1 லட்ச ரூபாய் சார்ஜஸே பே பண்ண வேண்டியது வந்திருக்கும். அப்ப ட்ரேட்ஸே இங்க 10 தான் எடுத்திருக்கு அப்படிங்கிறப்போ ஒரு மாசத்துக்கே இந்த ஸ்ட்ராட்டஜியை பொறுத்த வரைக்கும் நீங்க ஒரு 4 மணி நேரத்திலிருந்து 6 மணி நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணா போதுமானது. இஃப் யூ ஆர் டூயிங் ஒன்லி திஸ் பர்டிகுலர் ஸ்ட்ராட்டஜி. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி இங்க நிறைய பேருக்கு ஒரு கேள்வி இருக்கும், சரி இந்த 2.5 lakh பண்றதுக்கு நீங்க எவ்வளவு கேபிட்டல் டெப்ளை பண்ணீங்க அப்படிங்கிறது. அதை தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. நெக்ஸ்ட் நம்ம ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் போகலாம். இங்க நம்ம பண்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் செல்லிங். அதே 3 மாசம் நான் லோட் பண்றேன். கிட்டத்தட்ட நம்ம எவ்வளவு ட்ரேட்ஸ் எடுத்திருக்கோம்னு பாருங்க, எவ்வளவு ப்ராஃபிட் புக் பண்ணிருக்கோம்னு பாருங்க. 2.11 lakh rupees ப்ராஃபிட் புக் பண்ணிருக்கோம். இதுல சார்ஜஸ் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2,700 rupees பே பண்ணிருக்கோம். ஸோ அது இல்லாம 2.09 lakhs ப்ராஃபிட் வந்திருக்கு ஆக்சுவலா. ஸோ இங்க பியூர் அண்ட் பியூர் நம்ம ஆப்ஷன் செல்லிங் மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்றோம், ஆப்ஷன் பையிங் நம்ம பண்ண மாட்டோம். ஏன்னா ஆப்ஷன் பையிங்ல 50% அக்யூரசி 1:2 ரிஸ்க் ரிவார்டு கொண்டு வரதே ரொம்ப கஷ்டமா இருக்கு. இது ஏன் நான் இப்படி சொல்றேன் அப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னா மேல வீடியோல லிங்க் கொடுத்துருக்கேன், ஏன் ஆப்ஷன் பையிங் இஸ் அ ட்ராப்ங்கிறத அதை நீங்க பாருங்க, உங்களால ஃபுல்லா புரிஞ்சுக்க முடியும். ப்ராஃபிட் அண்ட் லாஸஸ் எவ்வளோ வருதுன்னு பாருங்க. ஒரு ப்ராஃபிட் பண்ணும்போது 50,000 வரைக்கும் ப்ராஃபிட் பண்ண முடியுது, லாஸஸ் பண்ணும்போது 38,000 லாஸஸ் பண்ணியிருக்கோம், 400 லாஸ் பண்ணியிருக்கோம், 39,000 வரைக்கும் லாஸ் பண்ணியிருக்கோம். இங்கே நான் பேசிக்காக இம்ப்ளிமெண்ட் பண்ணுற ஸ்ட்ராட்டஜி 1:1 ரிஸ்க் ரிவார்டு. டைம் நம்மளுக்கு ஃபேவரபுளாக இருக்கிறனால 10 ட்ரேட்ல 6லேருந்து 7 ட்ரேட் அசால்ட்டாக நம்மளால ப்ராஃபிட் கொண்டு போய் சேர்த்த முடியும். இங்கே டோட்டல் நம்பர் ஆஃப் ட்ரேட்ஸை பாருங்க, 2 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 ட்ரேடு மொத்தமாக எடுத்ததுல நமக்கு 5 லாஸ், 11 ட்ரேடு ப்ராஃபிட்ல போயிருக்கு. அப்போ ஆப்ஷன் செல்லிங்கோட நேச்சரே ஹையர் நம்பர் ஆஃப் ப்ராஃபிட்ஸ் இருக்கிறனால 1:1 பிடிச்சாவே நம்மளால ஓவராலா ப்ராஃபிட் பண்ண முடியும். இதுக்கு நான் டைம் ஸ்பெண்ட் பண்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 30 minutes வரைக்கும் ஆர்டர் பிளேஸ் பண்றதுக்கு நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது வரும். இது ஒரு கேப்சர் த ட்ரெண்ட் ஃப்ரேம்வொர்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ராட்டஜி நம்ம டெப்ளை பண்ணி மணி மேக் பண்ணிட்டு இருக்கோம். அடுத்து இதே சிமிலர் கைண்ட் ஆஃப் ஸ்ட்ராட்டஜியை கேப்சர் த ட்ரெண்டை கமோடிட்டி சில்வர் அண்ட் கோல்டையும் நம்ம ஆப்ரேட் பண்றோம். அதுல பார்த்தீங்கன்னா மொத்தமா கிட்டத்தட்ட நம்ம ஒரு 86,000 rupees ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம். இதுல 7,000 ரூபாய் சார்ஜஸ் போக 79,000 rupees நமக்கு ப்ராஃபிட் வந்திருக்கு. இங்க பொறுத்த வரைக்கும் நம்மளோட கோல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா
லாசஸ் வரும்போது எகைன் சின்னதாக இருக்கணும், ப்ராஃபிட்ஸ் வரும்போது பெருசாக இருக்கணும். ஸோ அப்போ ஓவராலாக நீங்கள் கம்பைன் பண்ணி பார்க்கும்போது ஃபஸ்ட்டு ஒரு ஈக்விட்டியில் ஒரு 2.5 lakhs, ஆப்ஷன் செல்லிங்கில் ஒரு 2.1 lakh, இது ஒரு 80,000 நீங்கள் சேர்த்துனீங்கன்னா 5.5 lakh rupees ப்ராஃபிட்ஸ் பண்ண முடிஞ்சிச்சு. ஸோ இப்போ நீங்கள் மந்த் வைஸ் நீங்கள் டிவைட் பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட 1.7 to 1.8 lakh rupees we are making money through trading ஆக்சுவலாக. ஸோ இப்போ இதுக்கு நம்ம டெப்ளை பண்ண டோட்டல் கேபிட்டல் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 18 lakh rupees டெப்ளை பண்ணோம். இந்த 18 lakhs எடுத்துகிட்டு போயிட்டு ஸ்டாக்ஸ் இண்டெக்ஸஸ் நம்ம என்ன பண்ணிக்குவோம், பை பண்ணிக்குவோம். ஸோ இப்போ இது ஒரு 3 மாதம் 6 மாதம் ஹோல்டிங்கில் இருக்குமா, இது நம்ம பிளெட்ஜ் பண்ணோம்னா புரோக்கர் நமக்கு என்ன பண்ணுவாங்க, ஒரு 35 rupees to 50 rupees சார்ஜஸ், ஒரு பிளெஜிங்க்கு சார்ஜஸ் பிடிச்சிட்டு 18 lakhs நீங்க பிளெஜ் பண்ணீங்கன்னா 17 lakhs கிட்ட உங்களுக்கு என்ன கொடுத்துருவாங்க, F1O ட்ரேட் பண்ற கேபிட்டல் கொடுத்துருவாங்க. அதை எடுத்து ட்ரேட் பண்றது மூலியமா ஒரே கேபிட்டலை 2 டிஃபரெண்ட் சிஸ்டம், ஹை ப்ராபர்ட்டி ட்ரேடிங்க்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம், சிடிடிக்கு யூஸ் பண்ணிக்கிறோம். இது ரெண்டையுமே யூஸ் பண்றது மூலியமா நம்மளால 5.5 lakh rupees வரைக்கும் ரிட்டர்ன்ஸ் கொண்டு வர முடிஞ்சிச்சு. ஸோ மார்க்கெட் கண்டிஷன்ஸை பொறுத்து ரிட்டர்ன்ஸ் என்ன ஆகிட்டே இருக்கலாம், வேரி ஆகிட்டே இருக்கலாம். ஸோ நம்மளால ஃபிக்ஸ்டா இதை சொல்ல முடியாது. ஆனால் நம்மளோட அல்டிமேட் எய்மிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேபிட்டல் லாஸ் ஆகக்கூடாது. ஸோ அதுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு ப்ரூவன் ப்ராஃபிட்டபிள் சிஸ்டம் வேணும், ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் வேணும், ப்ராப்பரான மைண்ட் செட்டில் ஆப்ரேட் பண்ணணும், ட்ரேடிங் சைக்காலஜி வேணும். இதெல்லாம் என்னங்கிறது உங்களுக்கு புரியலனா I have recorded a special exclusive video training where I have explained you the same. Link description இருக்கு, செக் பண்ணி பாருங்க. ஃபைனலா இந்த லெவல் எனக்கு ரீச் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட 6 years ஆஃப் டைம் எடுத்தது ட்ரேடிங்கில். ஆனால் உங்களுக்கு அவ்வளோ டைம் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே வெறும் 2 monthsலேயே கன்சிஸ்டண்ட்டாக ப்ராஃபிட்டபிளாக முடிஞ்சிச்சு. அப்போ ட்ரேடிங்குங்கிற ஒரு பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தனியாக போகிறீங்க, ரேண்டமான நாலேஜ் எடுத்துகிட்டு போகிறீங்க, டிப்ஸு, கால்ஸு, அக்கௌண்ட் ஹேண்ட்லிங்கு, ப்ராஃபிட்டபிளே இல்லாதவங்க கிட்டலாம் நீங்கள் கோர்ஸ் வாங்கி படிச்சுட்டு நீங்கள் வந்து போயிட்டுருக்கீங்க அப்படின்னா எதனால நீங்கள் ப்ராஃபிட்டபிள் ஆக முடியலனே தெரியாமல் இயர்ஸ் கணக்கில் டைமு மணியை நீங்கள் வேஸ்ட் பண்ணிட்டு இருப்பீங்க. இது நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்கன்னா என்ன மாதிரி ஒரு ப்ராஃபிட்டபிள் மென்டர் கிட்ட உங்களால வந்து கத்துக்க முடிஞ்சுன்னா வெறும் 2 months ஆஃப் பீரியட்லயே உங்களால ப்ராஃபிட்டபிள் ஜர்னியை ஸ்டார்ட் பண்ண முடியும். எடுத்தது இவ்வளவு ப்ராஃபிட்ஸ் கொண்டு வர முடியும்னு நான் சொல்லல. ஃபர்ஸ்ட் ஒரு 50,000 rupees 1 lakh rupees போட்டு ஓவராலா ஒரு 3 months 6 months பீரியட்ல எந்த ஒரு கேபிட்டல் லாஸ் இல்லாம ஓவராலா ப்ராஃபிட்ஸ் கொண்டு வர முடியும். அதுக்கப்புறம் உங்களோட கேபிட்டலை ஸ்கேல் அப் பண்ணி, சைக்காலஜி ஸ்ட்ராங்கா பில்டப் பண்ணி, மைண்ட் செட்டை ஸ்ட்ராங்கா பில்டப் பண்ணி நம்மளோட ப்ராஃபிட்ஸை ஒரு 50,000 rupees to 1 lakh rupees மந்த்லி சம்பாதிக்கிறது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. இந்த கைண்ட் ஆஃப் இன்கமை இன்னைக்கு வந்து சம்பாதிக்கிறதுக்கு ஒருத்தர் 8 மணி நேரம் 10 மணி நேரம் வேலைக்கு போய் கொண்டு வரவங்க எத்தனையோ பேர் எனக்கு தெரியும். ஸோ அதை நான் தப்புன்னு நான் சொல்ல வரல. வேலைக்கு போயிட்டு சைமில்டேனியஸாக இன்னைக்கு உங்களால் ஒரு ட்ரேடிங் ஸ்கில்லை கற்றுக்கிட்டா கூட அடுத்த ஒரு 1 year 2 year பீரியடில் ஒரு 50,000 rupees to 1 lakh rupees கொண்டு வர முடியும். ஸோ தட் நாளைக்கு வேலை இருந்தாலும் இல்லைனாலும் உங்களால் ஒரு சாலிடான ஒரு செகண்டரி சோர்ஸ் ஆஃப் இன்கம் உங்களுக்காக பில்டப் ஆகிருக்கும். இதுவே ஒரு 10 years 15 years பண்ணீங்கன்னா ஐ எம் டெல்லிங் யூ ட்ரேடிங் வில் டேக் யூ பிளேசஸ் வேர் ஜாப் கேனாட். நீங்கள் உண்மையிலுமே ட்ரேடிங் கற்றுக்கிட்டு கன்சிஸ்டண்டாக இந்த மாதிரி ப்ராஃபிட்ஸ் கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான எஜுகேஷனல் வீடியோஸை நான் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ 1 by 1 உங்களுக்கு நான் நிறைய வேல்யூ கொடுக்கணும்னு பார்க்குறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த சப்போர்ட் யூ ஹவ் கிவன் டில் நவ்.